ஒரு இயக்குனராக மோகன்ஜி அடுத்ததாக திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துல சின்மை ஒரு பாடலை பாடி இருக்கிறாங்க. அது சர்ச்சையாக வெடிச்சிருக்கிறது. மோகன்ஜி என்ன நினைச்சிருக்காருன்னா, இது சின்மை பாடினா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த குரல் ரொம்ப இனிமையான குரல். இந்த பாட்டை, அதாவது எம் கோனேன்னு ஒரு பாட்டு அவங்க பாடிருக்காங்க. சின்மை பாடிட்டாங்க. பாடினதுல அவங்களுக்கு இது தெரிஞ்சு பாடல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பாட்டு என்ன பாட்டு, இந்த படம் யாரோட படம், இது என்ன மாதிரியான படம், இதெல்லாம் எதுவுமே கேட்டு தெரிஞ்சிருக்காம ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லி நான் பாடிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு இப்போ அவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு அவங்கள பயங்கரமா வச்சு செய்யறாங்க, தாக்குறாங்க, பயங்கர தாக்குதல். தெரிஞ்சு பாடி ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த பாட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சர்ச்சை இல்ல, பெரிய சர்ச்சை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது டக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் சின்மை செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பேரரசு ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு, நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அதுக்கு பதில் அவங்க வேற யார் வயசுனா வச்சு பாடிக்கட்டும், நீங்க திருப்பி கொடுத்துட்டு உங்களுடைய புரட்சியை தொடங்குங்க. ஒரு இயக்குனரா இருக்கார் பேரரசு. அவர் இன்னொரு இயக்குனருக்கு சாதகமாக தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்து தான் இப்ப நானும் சொன்னேன். அதுல கொஞ்சம் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு வாங்கின காசை மட்டும் திருப்பி கொடுக்க கூடாது. ப்ரோமோல எல்லாம் நடிச்சு கொடுத்திருக்காங்க. எதுவுமே தெரியாதுன்னு இன்னைக்கு மொத்தமாவே மறுத்தர முடியாது. அந்த ப்ரோமோல நடிச்சது அவங்க ஷூட் பண்ணது பெருசா தெரியாது. இப்ப அங்க மோகன்ஜி டைரக்டர் இல்ல, அவர்கள் தரப்புல இருந்து வந்தவங்க விஷுவல் ஷூட் பண்ணி அதை பயன்படுத்தி இதெல்லாம் எப்படின்னா, அதாவது நான் மொத்தமா கண்ணை கட்டிக்கிட்டே நடந்த எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமா இருக்கு. பாட்டு பாடும்போது தான் கேட்கல, அப்ப ப்ரோமோல நடிக்கும் போதும் கேட்கலையா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ மோகன்ஜி அப்படின்னு சொன்னோன்னே சர்ச்சையையும் மோகன்ஜியையும் பிரிக்க முடியாது. காரணம், அவருடைய படைப்புகளில் சில குறியீடுகள் இருக்கிறது, சில அமைப்பினர்களை, சில ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குற படமாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. முதல்ல ஒரு நல்ல இயக்குனராக வர்றாரு, பிறகு அவர் பண்ண படைப்புகள் பல சர்ச்சைகளை உண்டு பண்ணுது. ஸோ அதை தாண்டிலாம் ஒரு இயக்குனராக மோகன்ஜி அடுத்ததாக திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தில் சின்மை ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. அது சர்ச்சையாக வெடிச்சிருக்கிறது. என்ன நடந்தது, ஏன்னா சின்மை ஏன் மன்னிப்பு கேட்கணும், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இப்போ எங்ககிட்ட விளக்கம் கொடுங்கன்னு ஒரு இணைய போரே வெடித்திருக்கிறது. என்ன நடக்குது சார்? சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி ஒரு சமுதாயத்தை சார்ந்த படம் எடுக்கிறாரு. பொதுவாக சமுதாய படங்கள் எடுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. அது அவர் சமுதாயத்தை சார்ந்து படம் எடுக்கிறாரு, அதை உயர்த்தி பிடிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, இன்னொரு சமுதாயத்தை தாழ்த்தின மாதிரி கருத்துக்களை அவரோட படத்தில் பதிவிடுறாரு. இது நிறைய சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா, திரௌபதி படம் ரிலீஸ் ஆனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட விவாதங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி அவருடைய முதல் படம், அது பழைய வண்ணாரப்பட்டேன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது நல்ல படம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி சர்ச்சையை எடுக்க ஆரம்பித்தார். பொதுவாகவே ஏதாவது ஒரு பேட்டர்னை பிடிச்சிப்பாங்க. அந்த பேட்டர்னை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தளத்துக்கு தாவ முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சையான படங்கள் எடுக்க ஆரம்பித்தார். திரௌபதியெலாம் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அந்த படத்தில் நடித்ததுனால தான் அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு பேர் ஷீலா ராஜ்குமார், அந்த பொண்ணுக்கே படம் இல்லாமல் போச்சுன்னா அவங்க வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹீரோ அவர் ரிச்சர்டு, அந்த அஜித்தோடைய மச்சனை, அவருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் இல்லை. ஸோ இப்படி ஒரு படம், ஒரு படைப்பு அப்படின்னும் போது அந்த படைப்பு எல்லாருக்குமான படைப்பா இருக்கணும். ஒரு கலை படைப்பு தான் இது. ஒரு சினிமாவில் நம்ம ஒன்றும் பெரிய மேஜிக் பண்ணிட போறது இல்லை. ஆனால் எல்லா சமுதாயம் சேர்ந்தவங்களும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றிய படைப்புகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால சர்ச்சைகள் இவர் பின்னாடியே, அவர் முதுகில் சர்ச்சைகள் எப்போவுமே ஒரு மூட்டையாக தூக்கி வச்சுட்டு தான் கிளம்புறாரு. ஸோ இப்போ திரௌபதி 2 அப்படின்னு ஒரு படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படைப்பு உடைய அந்த ப்ரமோலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. வேற மாதிரியான மேக்கிங்கு, வேற மாதிரியான படமாக அது இருக்கு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ அதில் ஒரு பாட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. மோகன்ஜி என்ன நினைச்சிருக்காருன்னா, இது சின்மை பாடினா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த குரல் ரொம்ப இனிமையான குரல். இந்த பாட்டை, அதாவது எம் கோனேன்னு ஒரு பாட்டு அவங்க பாடியிருக்காங்க சின்மை, அந்த பாட்டை சின்மையை வச்சு பாட வைங்களே அப்படின்னு இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரனை பொறுத்த வரைக்கும் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் அந்த சின்மையை கூப்பிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சின்மை இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எம் கோனேங்கிற பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ரிச்சர்ட் அவர் பெருசாக பிரபலம் இல்லாத ஒரு ஹீரோவாக இருக்கார்.
ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாய பார்வையோட வர படத்துக்கு இவ்வளோ பெரிய வியூஸ் இருக்குமா? ஒரே நாளில் வந்து பெரிய ஒரு பிரபல நடிகருக்கு இருக்கிற அளவுக்கு வந்து வியூஸ் போயிருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இது இந்த வெளிச்சமெல்லாம் வந்து சின்மயை வந்து பண்ண சர்ச்சைனால வந்திருக்கு. சின்மயை வந்து பாடிட்டாங்க, பாடினதில் அவங்களுக்கு இது தெரிஞ்சு பாடல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஸ்பிபி, ஜானகி அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனு, சித்ரா, இவங்கெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் இளையராஜா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. வருவாங்க, பேரா பாடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அப்போ என்ன படம், யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, என்ன கதை, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, டைம் இல்லை. ஆனால் இப்போ வந்து சினிமா அப்படி இல்லை. இப்போ சினிமா வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாட்டு ரெக்கார்டிங் ஆஃப் டேல முடிஞ்ச காலம்லாம் போய் இன்னைக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்குலாம் வந்து பாட்டு ரெக்கார்டிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ சின்மயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வேற இல்லை. அவங்க வந்து இப்போ தடை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போ எப்படி சொல்லுவது, தக் லைஃப்பில் ஒரு பாட்டு பாடினதே பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பாடினாங்க, தமிழில் இல்லைன்னு சர்ச்சை வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு என்ன பாட்டு, இந்த படம் யாரோட படம், இது என்ன மாதிரியான படம், இதெல்லாம் எதுவுமே கேட்டு தெரிஞ்சிருக்காம ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லி நான் பாடிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு இப்போ வந்து அவங்க வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு வந்து அவங்கள பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க, தாக்குறாங்க, பயங்கர தாக்குதல். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமுதாய பார்வையோட படைப்பு எடுப்பார் மோகன்ஜி. அவரோட படத்தில் நீங்கள் எப்படி போய் பாட போனீங்க? நீங்கள் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புரட்சி பெண்ணு உங்களை அடையாளம் காட்டிக்கும் போது இந்த படத்தில் எப்படி பாடினீங்கன்னு ஒரு கேள்வி வந்ததுக்கப்புறம் படக்குன்னு பயந்து வந்து இந்த எப்படி சொல்கிறது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இல்லை சார், இப்போ மோகன்ஜி அப்படின்னு ஒருத்தர் அடையாளப்படுத்துறது, அவருடைய படைப்புகளில் இந்த சாராம்சங்கள்லாம் இருக்குன்னு அவர் அடையாளப்படுத்துறதுங்கிறது வேறு. ஒரு திரைப்படத்தில் பாடல் அந்த சீனுக்காக, அந்த எமோஷனலுக்காக இந்த பாடல் வரிகள் படத்தில் இணைக்கப்படுவது வேறு. இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த படத்தில் யார் மியூசிக் போட்டிருக்காரு, ஜிப்ரான் போட்டிருக்காரு, அதில் எத்தனை டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்க, எதுவுமே தெரியாது. அப்போ எல்லாரையும் போய் சாட முடியாது. அதை தான் மோகன்ஜி வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு, ஏன் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை தாக்குதல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. இப்போ சின்மயி டக்குன்னு மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஏன் ஏன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தில் படும்போது அந்த மாதிரி படங்களை நீங்க பண்றீங்கன்னு சின்மயை சாடும் போது அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த விஷயத்துல சின்மயி செஞ்சது சரியா தவறா எப்படி பார்க்கறது? சின்மயி செஞ்சது தவறு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல பாட போயிருக்காங்கன்னும் போது முதல் கடமை என்னன்னா, இந்த படம் யாருடைய படம், என்ன மாதிரியான படம், யார் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாட போகணும். சின்மயை வந்து இந்த சினிமா துறைக்கு புதுசு கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லா விதமான இசையமைப்பாளர்களோடையும் அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. ஸோ எதுவுமே கேட்காம நான் பாடிட்டேன் அப்படின்ற அது வந்து அது அவ்வளோ பொருத்தமாக இல்லை. அவங்க சொல்கிற அந்த சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அப்படியே பாடியிருந்தாலும் தெரிஞ்சு தான் பாடியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தான் பாடியிருப்பாங்க. எதுவுமே தெரியாமல் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சு பாடி ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த பாட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சர்ச்சை இல்லை, பெரிய சர்ச்சை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது டக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை தான் சின்மயி செஞ்சுருக்காங்க. தப்பு. இப்போ நியாயமாக வந்து இந்த படைப்பாளி யார், மோகன்ஜி தான். அவருடைய படைப்புகள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துட்டு இருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதுக்கு முன்னாடி திரௌபதியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, பராசரம்னு ஒரு படம் வந்துச்சு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் என்ன கதை உள்ள சார்ந்த படம், இந்த படம் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை பேசுது, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். யார்கிட்ட சொல்லியிருக்கலாம்? மோகன்ஜிட்ட, சார் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டை நான் பாடிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல, இப்போ பல விமர்சனங்கள் வருது, இதை வந்து இந்த பாட்டை வந்து வேற யாரையாவது வச்சு பாடிக்குங்க, நான் வந்து என்னோட பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி மட்டுமே சொல்லிட்டு போறது சரியா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு பணம் முதலீடு பண்ணியிருப்பார் ஒரு பாட்டை முழுசாக இசைமிச்சு பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி அந்த நஷ்டஈடையும் சின்மையை கொடுத்துட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும். எதுவுமே தெரியாமல் வந்து இந்த மாதிரி வந்து எந்த படைப்பாளியோட எந்த கலந்துரையாடலும் பண்ணாமல், அது விளக்கங்கள் கேட்காம தன்னிச்சையாக வந்து படார்னு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னது வந்து தப்பாக தான் நான் பார்க்குறேன். அது மோகன்ஜி சைடு வந்து இப்போ இந்த பக்கம் நியாயம்தான். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஹீரோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு இசையமைப்பாளர் ஜிப்ரானே ஒரு பெரிய இசையமைப்பாளர் தான், இவங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருந்துச்சுன்னா அதை அந்த படைப்பாளியோடு தானே சேர்ந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரையுமே குற்றம் சாட்டுறது வந்து தப்பு தானே. அது நியாயமான கருத்து தான். மோகன்ஜியோட கருத்து நியாயம், சின்மயை பண்ணது தப்பு தான். ஓகே சார், இப்போ மோகன்ஜி தரப்பில் இந்த படம் இப்போ நீங்கள் இப்படி பொது வெளியில் ஒரு மன்னிப்பு கேட்டு இப்படி பண்ணும்பொழுது என் படத்திற்கு பாதிப்புகள் வரும், பிஸ்னஸில் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எங்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் செஞ்சது தப்பாக இருக்குது, நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் பேரரசு ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு, நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க வேறு யார் வயசுனா வச்சு பாடிக்கட்டும், நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு உங்களுடைய புரட்சியை தொடங்குங்க
அதாவது இப்போ சின்மயி தொடர்ந்து சமூகத்தை ஏதாவது பெண்களுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்குற ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு புரட்சியாளர் இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க, பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சாடுறது யாருக்கு சாதகமாக இல்லை இல்லை, அது மோகன்ஜிக்கு சப்போர்ட்டாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு இயக்குனராக இருக்கார் பேரரசு. அவர் வந்து இன்னொரு இயக்குனருக்கு சாதகமாக தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்து தான் இப்போ நானும் சொன்னேன். அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு வாங்கின காசை மட்டும் திருப்பி கொடுக்கக்கூடாது, அந்த பாட்டை தயாரிக்கிறதுக்கான மொத்தம் அது பாடலுக்கான மியூசிக் டியூனோ எதையும் மாற்ற போறது இல்லை, அவங்க வாய்ஸை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அப்ப அதுக்கு எதுக்காக? சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த பாடலுக்கான மியூசிக் டியூனோ மாற்ற போறது இல்லை தான். ஒரு தடவை ஒரு வேலையை பார்க்கறதும் அந்த இன்னொரு தடவை அந்த வேலையை பார்க்கறதுக்கும் அதுக்கு பர்டிகுலரா மெனக்கெட வேண்டி இருக்குல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரொமோல எல்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே தெரியாதுன்னு இன்னைக்கு மொத்தமாவே மறுத்துற முடியாது. அந்த ப்ரொமோல நடிச்சது வந்து அவங்க ஷூட் பண்ணது பெருசா தெரியாது. இப்போ அங்க வந்து மோகன்ஜி டைரக்டர் இல்ல, அவர்கள் தரப்புல இருந்து வரவங்க விஷுவல் ஷூட் பண்ணி இதெல்லாம் எப்படின்னா, அதாவது வந்து நான் மொத்தமா கண்ணை கட்டிக்கிட்டேன், நடந்த எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமா இருக்கு. நீங்க வந்து ஒரு ப்ரொமோனும் போது நிச்சயமா ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாம் நிச்சயமா அங்க போக தான் செஞ்சிருப்பாங்க, ஒரு கேமராமேன் எல்லாம் போக தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ இது என்ன படம், யாருடைய படம், யாருடைய உதவி இயக்குநர்கள், யார் இந்த படம் இயக்குனர், எதுவுமே கேட்காம பண்ணாங்களா? பாட்டு பாடும்போது தான் கேட்கல, அப்ப ப்ரொமோல நடிக்கும் போதும் கேட்கலையா? அப்ப எதுவுமே இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தா இருக்கு. இல்ல சார், அது ஷூட் பண்ணாங்க, ப்ரொமோ வந்து அதை ஷூட் பண்றாங்க, பாடல் பண்ணும்போது அந்த காட்சியை ஷூட் பண்றாங்க, அங்க மோகன்ஜி இல்ல. ஸோ ஜிப்ரானும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுங்கனால அந்த பாடலை கேட்டாரு, அந்த சீனை மட்டும் கேட்டேன், நான் பாடி கொடுத்தேன். அவங்க சொல்றது வந்து எனக்கு எது தெரியாது, அந்த பட பேர் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத கிளைம் பண்ணாங்க. சரி, தெரியாது இல்ல, இப்ப தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, எதுவுமே தெரியாதுங்கல்ல. எதுவுமே தெரியாம எப்படி நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்க? அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து இது வந்து மைனஸா தானே மாறும். அப்ப அந்த படத்துல ஏதோ சர்ச்சைக்குரிய கருத்து இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, இது என்ன மாதிரியான படம் நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ உள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அழுத்தமா காட்டுற மாதிரி தானே தெரியுது. உங்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு குற்றம் சொல்லும் போது டக்குன்னு நீங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு முயற்சி செய்றீங்க. இது வந்து எப்படின்னா, சின்மை பக்கத்துல நிறைய நம்ம சின்மைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம், வைரமுத்து விஷயம் எல்லாம். ஆனா இங்க வந்து நியாயமா வந்து சின்மைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேச முடியாது, அது நியாயமாவும் இருக்க முடியாது. பாட்டு பாடினதுக்கு வாங்கின ஊதியத்தை மட்டும் திருப்பி கொடுக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த முழு பாடலுக்கான நஷ்ட ஈடை திருப்பி கொடுக்கணும். அது மறுபடியும் வேலை பார்க்கணும், ஒரு இசையமைப்பாளர் வேலை பார்க்கணும். ஒரு பாட்டை இன்னைக்கு உருவாக்குங்கிறது சாதாரணம் இல்லை. வாய்ஸை மட்டும் மாத்தினா அது நீங்க பாடினீங்கல்ல, இன்னைக்கு வேணான்னு வெளியில போறீங்கல்ல, அப்போ அதுக்கான நஷ்ட ஈடை கொடுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடக்காது. அதனால சொல்றேன், ஒரு தயாரிப்பாளராக சொல்றேன். இப்போ ஆனால் ஒரு மோகன்ஜி ஒரு இயக்குனராக ஒரு சாரரை வைத்து படம், ஒரு சாரருக்கு ஆதரவாக படம் எடுக்கிறார், இன்னொருத்தர் அது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அந்த காட்சிகளை வைக்கிறாரு, அந்த குறியீடுகளை வைக்கிறாரு. அப்போ நீங்கள் சமூகத்தில் வந்து ஒரு புரட்சியை பேசுகிற ஒரு நபராக இருந்து கொண்டு இதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சூழ்ச்சியில் அவர்களை சிக்க வைக்கக்கூடியதாக சின்மை வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால டக்குன்னு ஒரு பதட்டத்தில் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சின்மைக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் பேசுகிறாங்களே சார். சின்மைக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதில் என்ன சூழ்ச்சியில் வீழ்த்துறதுக்கு இது என்னங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சின்மையை வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு 5 வயசு 10 வயசு உள்ள ஒரு பொண்ணா சூழ்ச்சியில் கொண்டு போய் ஒன்றும் தெரியாத பொண்ணை கொண்டு போய் பாட வச்சுட்டாங்களா? அப்படி இல்லை. பாடும்போது என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியும், என்ன வரிகள் பாடியிருக்காங்கன்னு தெரியும், அது என்ன மாதிரியான பாட்டுன்னு தெரியும். சரி, நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு பாட்டு, ரொம்ப கேவலமான ஒரு பாட்டு, அந்த வாய்ஸோட அவங்க பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பாடிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட பாட்டை நீங்கள் பாடிருக்கீங்களேன்னு சர்ச்சை வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி ஒதுங்கி போக முடியுமா? நீங்கள் ஒரு கலைஞர், நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் பல வருடங்களாக சினிமாவில் பயணிக்கும் போது நீங்க பாடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பணம் வந்து உங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம், அது எனக்கு நமக்கு தெரியல. ஆனால் வந்து பணம் வாங்கிட்டு பாடினதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக் படி பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களோட அந்த குழுவோட நீங்க வந்து பேசியிருக்கணும், அந்த இசையமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், மோகன்ஜிட்ட வந்து என்ன பிரச்சனைங்கிறத கேட்டிருக்கணும், அப்புறம் நம்ம செஞ்சது சரியா தவறாங்கிறத ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஸோ பொதுவாக ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னோன்னா இமீடியட்டா நீங்க காலில் விழுந்து சரணடைஞ்சிருவீங்களா? ஒருத்தர் பலார்னு கன்னத்தில் அறையினா நீங்க பதிலுக்கு அறைய வேண்டாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலில் டக்குன்னு விழுந்து மன்னிச்சிருங்க விட்டுருங்கன்னு சொல்லுவீங்களா? அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமா இருக்கு. நீங்க சொல்றீங்க பெண்களுக்கெல்லாம் எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு. பெண்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்க செய்யற விஷயமே இல்லை. பெண்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னா அப்ப தைரியமான பெண்மணியா இருக்கணும். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தா அது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பேசணும். இப்போ ஒண்ணுமே இல்லாத போது உள்ள என்ன இருக்கு படத்துக்குள்ளேன்னு தெரியாத போது வந்து டக்குன்னு சொல்றது அந்த படத்தை பாதிக்க தான் செய்யும். இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, இது இப்ப இந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியா தான் மாறி இருக்கு. எப்படி தக்லை படத்துல வந்து கமலஹாசன் பேசினது வந்து பெரிய பப்ளிசிட்டியா மாறிச்சோ, அது மாதிரி இந்த படத்துக்கு இது பப்ளிசிட்டியா தான் மாறி இருக்கு. ஆனா தப்பு.
ஓகே சார், இதே எப்படியோ இப்போ மோகன்ஜி வந்து ஆரம்பத்தில் வரும்போது பழைய வண்ணாரப்பேட்டை படம் எடுத்து வரும்பொழுது ஒரு இயக்குனராக உள்ள வராரு. அதற்கு பிறகு அவர் எடுத்த படைப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஆனால் இந்த திரௌபதி 2 படம்ங்கிறது அந்த ஊர் ராஜமோகனா இந்த ஊர் மோகன்ஜிரா அப்படின்னு ஒரு விளையாட்ட கலாய்ச்சா கூட அந்த அளவுக்கு மேக்கிங்ஸில் நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஒரு ஹொய்சாலா பேரரசக்கூடிய அந்த ரத்தக்கரை படிந்த ஆட்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய சண்டை காட்சிகள், அந்த கிராஃபிக்ஸ்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க, அந்த போர்க்காட்சி கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய கதை அம்சத்தில் மோகன்ஜி எப்படி ஒரு இயக்குனராக ஜெயிக்கிறாரு. ஒரு தமிழ் இயக்குனராக இருந்து, ஏன்னா இப்போ வரலாற்று கதைகள், ஆனால் இன்னொரு புறமும் ஜாதியிலேருந்து மதத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்களை இப்பயே வைக்கிறாங்க. என்ன கதைக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.